வணக்கம். இன்றைய தினம் மணிவாசகர் அருளிய சிவபுராணத்தில் 17வது வரியை சிந்திக்க இருக்கிறோம். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் என்பது 17வது வரி. சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம் என்ற பெயர். சிவனென்னும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் பவனென்னும் நாமம் பிடித்து தெரிந்து பன்னால் அழைத்தால் இவன் பன்னால் அழைப்பொழியான் என்று என் எதிர்படுமே என்று அப்பர் பெருமான் சிவன் என்ற சொல்லை மங்களத்துக்குரியதாகவும், அந்த சொல்லை சொல்லும்போது சிவபெருமானே தன்னை அழைத்ததாக எண்ணி நம் முன்னே ஒன்று தோன்றுவார் என்று தேவாரத்தில் அப்பர் பெருமான் கூறுகிறார். அப்படி சிவன் என் சிந்தையில் நின்றார். சிந்தை என்பது பக்குவப்பட்டது, மனம் என்பது பக்குவப்படாதது. மனம் அலைபாயும். சினமிறக்க கற்றாலும் சிந்தையெல்லாம் கற்றாலும் மனமிறக்க வல்லாருக்கு வாயேன் பராபரமே என்று தாய்மானவர் குறிப்பிடுவார். பக்குவப்படாதவர்கள் மனதிற்கு அடிமையாக இருப்பார்கள். பக்குவப்பட்டவர்கள் மனதை தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருப்பார்கள். அதனால் பக்குவப்பட்டவர்களுக்கு சிந்தை என்று பெயர். அப்படி சிவபெருமானே என் சிந்தையில் நின்ற அதனால், இதை நான் படிக்கிறேன், இதை நான் சொல்கிறேன் என்றால் சிவபெருமான் என் சிந்தையில் நின்றார். அதனால் அவரே என்னை வழி நடத்துகிறார், என்னை செயல்படுத்துகிறார். நான் என்ற ஆணவம் அங்கே செயல்படாது. அந்த நான் என்ற ஆணவம் வரவில்லை என்றால் உங்களுக்கு வினைகள் வந்து சேராது. என்னால் முடியும், என்னால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லும்போது தான் அந்த வினை வந்து சேர்கிறது. சிவபெருமான் அருளால் நிகழ்கிறது என்று சொல்லும்போது நமக்கு வினைகள் வந்து சேராது. அதனால் மணிவாசகர் சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் என்ற வரியை நாம் இன்றைக்கு சிந்தித்திருக்கிறோம். அன்பர்கள் இதை கேட்டு தங்கள் கருத்தை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.